தரமான விதையே தரணியாலும் அப்படிங்கிற நம்ம விதை மையத்தின் நோக்கத்தோட இன்னைக்கு நம்ம நெல் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெல்லிலேருந்து எப்படி விதையை பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சீடு இந்த மிஷினோட பேர் சீட் கிரேடர். இதில் நம்ம பேடி யூஸ் பண்ணலாம், கிரனோட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஜிஞ்சிலி யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஜல்லடை தனித்தனியாக இருக்குது, சீவு தனித்தனியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பேடி நம்ம இப்போ அதிகமாக இப்போ பேடி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஆரோஸ் பண்ணி வர சீடு ரொம்ப அந்த வைக்கோல் நிறையா இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், கட் கிரைன்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம தரமாக பிரித்து எடுக்கிறோம். ஏன் பிரித்து எடுக்கிறோம்னா நம்ம சீடு ஜெர்மினேஷன் 50 சீட்ஸ் போட்டோம்னா அந்த சீடு 50க்கு 47 48 இந்த மாதிரி நம்ம நல்லா ஜெர்மினேட் ஆகணும். அதுக்காக தான் அதில் நம்ம தரமாக இருந்தால் தான் நம்ம நாற்றங்காலில் விதைக்க முடியும். நல்லா சீடு நல்லா வரும். இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா இது சீட் கிரேடரு. இதில் நம்ம இப்போ பேடி போடுறோம். பேடி இங்கே இப்போ ஃபுல் பண்ணோம்னா இதுலேருந்து ஏர் மூலியமாக மேலே போகும். மேலே போனதுக்கப்புறம் சாஃப் கிரைன்ஸுன்னு நிறையா இந்த கற்கா நெல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவுட்டரில் வெளியில் போயிடும். போனதுக்கப்புறம் அதை போகிறதுக்கு நம்ம ஏர் செட் பண்ணணும். இந்த ஏரை செட் பண்ணோம்னா கரெக்டாக இப்போ பேடிக்கு ஒரு 3 3.5 அந்த மாதிரி வச்சோம்னா 2.5 அந்த மாதிரி வச்சோம்னா கீழே கொட்டாமல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரை செட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம ஏரை குறைச்சிட்டோம்னா கீழே எல்லாம் கீழே டவுனாக கீழே போயிடும் பேடியெல்லாம். அதேமாரி கிரவுண்ட் போட்டாலும் ஏரை கூட்டி வைக்கணும், அதிகமாக வைக்கணும். அப்போ தான் அது உருண்டையாக இருக்கும். அதுக்கு ஏர் அதிகமாக தேவைப்படும். இழுக்கிறதுக்கு மேலே இழுக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ கிரவுண்டுக்கு பாயிண்ட் கூடவும் பேடிக்கு கொஞ்சம் குறைச்சும், ஜிஞ்சிலிக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் கம்மி பண்ணணும். ஜிஞ்சிலிக்கெலாம் கம்மி பண்ணால் தான் கரெக்டாக இதில் மெயின்டைன் ஆகும். இது வந்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு சாப் கிரைன்ஸ்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நல்ல சீடு மட்டும் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் பாட்டமில் ஒரு சீவு வச்சுருக்கோம். அந்த சீவில் பார்த்திங்கன்னா வைக்கோல், பெரிய பெரிய மண்ணாங்கட்டி, இந்த மண் கல் எது இருந்தாலும் பாட்டம் ஸ்க்ரீனில் மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் சீடு கீழே போகும். இந்த 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 இது டாப் ஸ்க்ரீனுக்கு போகும். இது பாட்டம் ஸ்க்ரீனுக்கு போகும். போணுச்சுன்னா இதில் போகிறப்போ சீடு சைஸ் குறையிறது தேர்டுக்கு வந்துடும். இங்கே வந்துடும். பாட்டம் ஸ்க்ரீனுக்கு இங்கே வந்துடும். இது ரிமூவ் ஆயிரும், இங்கிட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி நல்ல சீடு மட்டும் அந்த சைஸு கம்மியாக இருக்குது, மண் எல்லாமே இதில் வந்துடும், செகண்ட்ஸில் வந்துடும். அது அப்படியே போய்கிட்டு இருக்கப்ப இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அதில் நிறையா கட் கிரைன்ஸு அந்த மாதிரி உடஞ்சது கருக்கா அரை நெல் இருக்குது, அதெல்லாம் வரும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஏர் செட் பண்ணுறோம். ஏர் செட் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இது செகண்ட்ஸ்னு வைக்கிறோம். செகண்ட் கிரேடு. இது தேர்டு. பாட்டம் ஸ்க்ரீனில் ரிமூவலில் வர்றது தேர்டு. லிஃப்டர் ஸ்க்ரீனில் ரிமூவலில் செகண்ட்ஸ்னு வைக்கிறோம். அது அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போகுது, ரெண்டாக பிரிஞ்சு. அங்கே பார்த்திங்கன்னா இண்டென்டன்ட் சிலிண்டர்னு ஒன்று இருக்குது. இதில் உள்ளே பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும், வாஷிங் மிஷின் மாதிரி குழியாக இருக்கும். அதில் அந்த கட் கிரைன்ஸு எல்லாமே அதில் லோட் ஆகும். அந்த குழியில் லோட் ஆகும். அந்த குழி நம்ம உள்ளே ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்கோம். அந்த கண்டெய்னரில் இது கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகிறது எப்படின்னா ஒரு 90 டிகிரி டைரெக்ஷனில் நம்ம வச்சுருப்போம். 80 டிகிரி 90 டிகிரி டைரெக்ஷனில் வச்சுருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா அதில் கலெக்ட் ஆகும். அதில் கலெக்ட் ஆகி தனியாக கட் கிரைன்ஸ் தனித்தனியாக வரும். ஸ்ட்ரைட்டாக வர்றது ஃபஸ்ட்டு கிரேடுன்னு நம்ம வச்சுருக்கோம். ஃபைனல் கிரைன்ஸ் ஃபைனல் சீடு ஸ்ட்ரைட்டாக வரும், நேராக வரும். அந்த சீடு தரமாக இருக்குதா என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு ஃப்ளோ டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்ப்போம். வாட்டரில் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் ஒரு 1000 சீடு ஒரு கப்பில், சின்ன கப்பில் எடுத்து அதில் போடுவோம். அதில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 தான் மிதக்கணும். சாஃப்ட் கிரைன்ஸ் 15 தான் மிதக்கணும். அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா நம்ம 9 மந்த்து நம்ம ஸ்டாக்கில் வைப்போம். சீடை ஸ்டாக்கில் வைப்போம். வேல்யூ உண்டு 9 மந்த்து. அப்போ சாஃப்ட் கிரைன்ஸ் அதிகமாக போகாத அளவுக்கு குறைச்சி வச்சோம்னா அப்போ தான் நம்ம விற்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே இதாக இருக்கும். அதனால் 15 கற்கா மாதிரி வைப்போம். நாங்கள் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீடு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு கிரேடு வந்து நம்ம வெயிட் போடுறோம். 30 kg வைக்கிறோம் நம்ம கரெக்டாக. வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம். பேக் லோசரு வச்சு நம்ம இதை வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து என்ன வெரைட்டிங்கிறத எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன திருச்சி 3 அப்படின்னு எழுதுவோம். பேடி வந்து F1 ஃபவுண்டேஷன் சீட்னா ஃபவுண்டேஷன் சீட் எழுதுவோம். இது வந்து லைசன்ஸ் நம்பர், எப்போ வந்து நம்ம வந்து விதைச்சோம், எப்போ ஆர்எஸ் பண்ணோங்கிறது அதோட நம்பர் வந்து இது வந்து லாட் நம்பர் வந்து 1ன்னு நம்ம இதை வந்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டேக் வச்சு அடித்து நம்ம வந்து ஃபார்மருக்கு வந்து நம்ம இதை கொடுக்குறோம். தரமான விதையாக உற்பத்தி பண்ணி நம்ம ஐஓஏ குமுளூர்லேருந்து வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நல்லா வந்து தரமான விதையை வந்து விவசாயிங்களுக்கு நாங்கள் வந்து சுற்று வட்டார கிராமம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தரமாக அதை கொடுக்குறோம். எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் சீடு வந்து ஸ்டாக் வச்சதே கிடையாது. நாங்கள் எப்போ வந்து சீடு ப்ராசஸ் பண்ணாலும் உடனே இது தீர்ந்துருது. எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மிஷின் இருக்கிறது எவ்வளவோ நமக்கு வந்து நல்லது. நன்றி. சரிங்க.